வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி. டுடே இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்ப்போம். பார்ட் டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எதை வச்சு டீல் பண்ணுன்னா சிட்டிசன்ஷிப்பை வச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பர்சன்ஸையும் ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏலியன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏலியன்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனிமி ஏலியன். ஓகே, ஸோ இப்போது யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸோ அவங்க இல்லாதவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் தான், அதாவது ஃபாரின் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஏலியன்ஸ் தான். ஓகேங்களா? அண்ட் சிட்டிசன்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது, தே ஓ அலிஜியன்ஸ்னால் விஸ்வாசம். ஓகேயா? அலிஜியன்ஸ் டு த கண்ட்ரி. அண்ட் ஏலியன்ஸ்க்கு அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யார் ஃப்ரெண்ட்லி யார் எனிமின்னு பார்க்கணும். ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னால் கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார்டியல் ரிலேஷன்ஷிப்னால் யூஎஸ்ஸு, ஸோ இங்கிலாண்டு, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸு. ஸோ எனிமி ஏலியன்ஸ்னால் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிஸ். ஓகேங்களா? பாகிஸ்தான். ஓகே, ஸோ அவங்க கூட நமக்கு எப்போவுமே வார்லேயே இருப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி சிட்டிசன்ஸ்க்கும் ஏலியன்ஸ்க்கும் சில ரைட்ஸ்லாம் இப்போ இந்தியாவில் இருக்கும் போது சில ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு இருக்குது. சில ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ்க்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி முக்கியமான எதுலாம் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 15, 16, 19, 29, 30. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தே கேனாட் ஓட், அதாவது ரைட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு சிட்டிசன்ஸில் தே கேன் ஓட் அண்ட் கண்டெஸ்ட் எலெக்ஷன். ஓகேயா? அதே மாதிரி இந்த எஃப்ஆரில் இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவாக சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு கேன் ஹோல்ட் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸ். ஓகே, இந்த கவர்னர், அதெல்லாம் கவர்னர், பிரசிடெண்ட் பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது முக்கியமான விஷயம். அண்ட் முக்கியமான ஒரு நோட் மாதிரி வச்சுக்கோங்க. நோட்னா அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரசிடெண்ட் எலெக்ஷனில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா போத் பை பர்த்தா சிட்டிசன் ஆனவங்களும் அண்ட் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேருமே பிரசிடெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக கண்டெஸ்ட் பண்ண முடியும். பட் வேறஸ் யூஎஸில் பை பர்த்தாக இருக்க சிட்டிசன்ஸ் மட்டும்தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக என்னென்ன ப்ரொவிஷனோ அதுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ சிட்டிசன்ஷிப் பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப்பை பற்றி இருக்குது. ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னா ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சிட்டிசன்ஷிப் பார்ட் 2ல் இருக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட், இதோட இயரே கேட்டிருக்காங்க 1955. ஆக்சுவலாக இது ரெண்டு தான் இந்தியாவோட சிட்டிசன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ஆக்டு, தட் இஸ் ஸ்டாட்யூட்டரி ஆக்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸு. இந்த சிட்டிசன்ஸ் இது ரெண்டுமே ரெண்டு ஆஸ்பெக்டை வச்சு டீல் பண்ணுது. சிட்டிசன்ஷிப் ஃபஸ்ட்டு பார்ட் 2 பார்ப்போம். பார்ட் 2 எதை பற்றி பேசுதுன்னா யாரெல்லாம் சிட்டிசனாக இருக்கலாம், சிட்டிசன்
ஐடென்டிஃபிகேஷன். ஓகேயா, யாரெல்லாம் சிட்டிசனாக இருக்கலாம் டூரிங் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது கமன்ஸ்மெண்ட் அப்போ யாரெல்லாம் சிட்டிசனாக இருக்கிறதுன்னு சொல்கிறது மட்டும்தான் கான்ஸ்டியூஷன் பண்ணுது. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அதாவது இது பார்ட் 2 எதை பற்றி டீல் பண்ணலை அப்படின்னா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்க்கு என்ன பண்ணணும் அண்ட் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப், அதாவது அப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் அக்வயர் பண்ணுறதை பற்றி டஸ் நாட் டீல். ஓகேங்களா, அதாவது பார்ட் 2 டீல் பண்ணாது. எதை பண்ணால் சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகும், இல்லை எதை பண்ணால் சிட்டிசன்ஷிப்பை நான் அக்வயர் பண்ணணுன்ற விஷயத்தை பற்றி பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பேசவே இல்லை. ஜஸ்ட் இது என்ன சொல்லுதுன்னா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், தட் இஸ் 26 Jan 1950. ஸோ இந்த கட் ஆஃப் டேட்டில் யாரெல்லாம் சிட்டிசனாக இருக்க முடியுன்றதை பற்றி மட்டும் தான் பேசுது. சப்சிக்வெண்ட்லாம் யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியுன்றதை பற்றி பேசவே இல்லை. அண்ட் அந்த விஷயத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட். ஓகேங்களா, அதாவது சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக யாருக்கு மட்டும்தான் பவர் இருக்குன்னா, பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஓகேங்களா, இந்த பார்லிமெண்ட்டோட பவரை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 11. இதான் கடைசி ஆர்டிக்கல். ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, எம்பவர்ஸ் பார்லிமெண்ட் ஓகேயா டு பாஸ் லா ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ இந்த பவரை வச்சு தான் இந்த ஆக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சப்சீக்வெண்ட் டு த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் ஆக முடியும், இல்லை யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். ஆக்சுவலாக இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் ஆகலான்னு பார்ட் 2 என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா, அது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஸோ 4 கேட்டகரி ஆஃப் பர்சனை வந்து கமன்ஸ்மெண்ட் அப்போ ஆகலான்னு சொல்லுது. ஓகேங்களா, தட் இஸ் பார்ட் 2. 4 கேட்டகரி ஆஃப் பர்சனை சொல்லுது. யார் யார் அப்படிலாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டாமிசைல்டு இன் இந்தியா. டாமிசைல்டுனா இந்தியாவிலே பிறந்து வளர்ந்துருக்கணும். ஓகேங்களா, டாமிசைல்டு இன் இந்தியா. ஸோ இது பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 5. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் யாருன்னா, மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான். இது ஆர்டிக்கல். யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களோ அவங்களாம் சிட்டிசன்ஷிப் ஆகலான்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 6. அடுத்து தேர்ட், மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் அண்ட் ரிட்டர்ன்டு பேக். இதை பற்றி பேசுறது ஆர்டிக்கல் 7. அடுத்து என்னன்னா, பிஐஓன்னு ஒன்று சொல்லுவோம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பிஐஓனா யாருன்னா, இந்தியாவில் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்திருக்கும். பட் அவங்க வேறு கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க, அவங்க தான் பிஐஓ. ஓகேங்களா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா இண்டிபெண்டன்ஸ் அப்போது எல்லா குவாலிஃபிகேஷனும் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்திருக்கும். பட் வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க தான். தட் இஸ் பிஐஓ ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. ஓகேங்களா, அவுட் சைட் இந்தியா இவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறத பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 8. ஓகேங்களா, ஸோ இதுதான் 4 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன் டூரிங் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கொடுக்கலான்னு சொன்னது. இந்த 4 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு தான். இந்த 4 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்குமே ஒரு ஆர்டிக்கலே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஸோ இதுதான் டீட்டெயில்டான ஆக்டு. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லுதுன்னா, 5 ways of acquiring citizenship.
5 ways of acquiring சொல்லுது and 3 ways of losing citizenship பற்றியும் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பாயிண்ட்ஸாக பார்த்தலாம், அடுத்தது டீட்டெயில்டாக உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேஸ்னால், ஃபஸ்ட்டு பை பர்த்து, செகண்ட் டிசன்ட்டு, தேர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்து நேச்சுரலைசேஷன், அடுத்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. த்ரீ வேஸ் ஆஃப் லூசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெனன்சியேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரைவேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இதுதான் ரொம்ப கிறிஸ்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு இது தான் வேணும். ஸோ ஃபர்தராக இப்போ பார்த்தீங்கன்னா போக போக இப்போ பார்த்தீங்கன்னா 5 வேஸ் என்னென்ன வேஸு அதில் இருக்க டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பர்த்தை பற்றி பார்ப்போம். ஓகே, பர்த். இப்போ என்னென்னா, இந்தியாவில் Jan 26, 1950 பிறந்த எல்லாருமே சிட்டிசன்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது இந்த பீரியடில் இருந்து இன்னொரு பீரியட் இருக்குது, July 1, 1987. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜான்லேருந்து ஜூலை 1987 பிறந்த எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ், அதாவது அவங்க பேரண்ட் இந்தியனா இல்லையான்றது மேட்ரே இல்லை, அவங்க இந்தியன் சாயிலில் பிறந்திருந்தாலே போதும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் பேரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க பேரண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிசனாக கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்த்தில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. இந்த July 1, 1 July 1987 இருந்து December 3, 2004 இதுக்குள்ளே பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இந்த பீரியட்குள்ளே பிறந்திருந்தா எய்தர் ஆஃப் தேர் பேரண்ட் இந்தியனாக இருக்கணும், எய்தர் ஆஃப் பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். எய்தர் ஆஃப் பேரண்ட்னா என்னன்னா, எய்தர் மதர் ஆர் ஃபாதர், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். தேர்ட், இந்த பீரியட் அப்படியே எடுத்துக்கோங்க, 3rd December 2004 அண்ட் ஆஃப்டர் தட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கவங்கள எய்தர் போத் பேரண்ட்ஸ் வந்து இருக்கணும், அதாவது ரெண்டு பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஆர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து இந்தியன் பேரண்டாக இருக்கணும் அண்ட் அதர் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அண்ட் இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கணும். அவங்க இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே மைக்ரேட் ஆகி வந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்தியன் சாயிலில் பிறக்கிற ஃபாரின் டிப்ளமேட், இதை நோட்னு போட்டுக்கோங்க, நோட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஃபாரின் டிப்ளமேட்டு. ஏன்னா ஃபாரின் டிப்ளமேட்டோட சன்ஸ் வந்து இந்தியன் சாயிலில் பிறந்தாலோ இல்லை எனிமி ஏலியன்ஸோட சைல்டு, எனிமி ஏலியன்ஸ் வந்து இங்கே இருக்கிறப்போ அவங்களோட சைல்டோ, ஓகே, ஸோ ஃபாரின் அண்ட் டிப்ளமேட் இவங்களோட சைல்டு will not be provided citizenship. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா இந்தியாவில் வந்திருக்கப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னா இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து டிசன்ட் அக்வயரிங்கில் செகண்ட் இது வந்து டிசன்ட். பர்த் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இங்கே பிறந்திருக்கணும், நீங்கள் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறவங்க இங்கே பிறந்திருக்கணும். டிசன்ட்டுன்றது நம்மளோட பேரண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுக்கும் இந்த பீரியட் டைம் இருக்குது. Jan 26, அதாவது இதுதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதிலிருந்து December 10, 1992 இந்த பீரியட்குள்ளே ஃபாதர் வந்து இந்தியனாக இருந்தால் போதும். ஓகேங்களா, பையனுக்கு கிடைச்சிரும், பையனுக்கு இல்லை பொண்ணுக்கு கிடைச்சிரும். அதாவது இந்த பீரியட்குள்ளே பிறக்கிற குழந்தையோட ஃபாதர் இந்தியனாக இருந்தால் போதும். ஓகே, அடுத்து December 10, 1992 டு December 3, 2004 இந்த பீரியடை நம்ம போனதுலேயும் அது பார்த்துருப்போம். எய்தர் ஆஃப் பேரண்ட் இருந்ததுன்னா போதும், எய்தர் ஆஃப் பேரண்ட் இந்தியனாக இருக்கணும். அண்ட் ஆஃப்டர் December 3 ஆஃப்டர் December 3 வந்து எய்தர் ஆஃப் பேரண்ட் அண்ட் 1 year ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 year பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இது ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆக முடியும். ஸோ எய்தர் ஆஃப் த பேரண்ட் இந்தியனாக இருக்கணும் அண்ட் 1 year பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இங்கே இருந்திருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷனில் யாருக்கெல்லாம் அதுனா, ஸோ பிஐஓவாக இருக்கணும், அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ யாருக்கெல்லாம் டூரிங் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஸாக இருக்கிறதுக்கான தகுதி இருந்தும் சிட்டிசன்ஸ் ஆகாமல் போனாங்கல்ல, அவங்க தான் பிஐஓ. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து பிஐஓ ரெசிடெண்ட்டாக 7 years இருக்கணும் இங்கே இந்தியாவில் பிஃபோர் அப்ளையிங். ஓகேங்களா, ஸோ அண்ட் இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா மேரீடு. ஓகேங்களா, அதாவது ஒருத்தவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவரை மேரேஜ் பண்ண இன்னொருத்தவங்க வந்து 7 years இங்கே இருந்திருக்கணும் பிஃபோர் அப்ளையிங். அண்ட் மைனர் சில்ட்ரன் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரும். அண்ட் நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா 11 years இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 11 years இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா பாண்டிச்சேரி. ஓகேங்களா, ஸோ பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக தான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு லேட்டராக தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு பார்ட் ஆச்சு. ஸோ அதில் இருந்த சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வேறு ஊராக இருப்பீங்க. ஸோ அந்த ஊரை இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவான் சிட்டிசன்ஷிப்பாக உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தந்துடுவாங்க. அதுக்கு வேறு கண்டிஷன்ஸே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் இந்தியானா, சப்போஸ் நாளைக்கே இங்கே இருக்க ஏதோ ஒரு டெரிட்டரியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா இவங்களும் இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க.
ஓகே, ஸோ அதுதான் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. என்ஆர்ஐன்னு ஒன்று இருக்குது, ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பிஐஓ. ஓகேங்களா? ஸோ என்ஆர்ஐனா என்னென்னா மோர் தென் 182 days அவுட் சைடு இந்தியா வாழ்கிறவங்க எல்லாருமே என்ஆர்ஐஸ் தான். ஓகேங்களா? அண்ட் என்ஆர்ஐஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா என்ஆர்ஐஸ் வில் ஹோல்ட் இந்தியன் பாஸ்போர்ட். அவங்க இந்தியன் சிட்டிசன் தான், பட் மோர் தென் 182 days இன் அ இயர் வெளியில் இருந்தாங்கன்னா, அவுட் சைடு இந்தியா இருந்தாங்கன்னா அவங்க என்ஆர்ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஓசிஐ அண்ட் பிஐஓ இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கேட்டகரிலாம் இல்லை. இந்த பிஐஓ வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2002. ஓசிஐ எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005. ஓகேங்களா? பிஐஓனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்லேயும் ஒரே ஒரு விஷயம் காமன் என்னென்னா, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்போது யாரெல்லாம் சிட்டிசனாக இருக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சோ அவங்க மட்டும்தான் ஓசிஐயாகவும் பிஏஓவாகவும் அப்ளையே பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே ஒரே விஷயந்தான். ஓசிஐ கார்டு ஹோல்டர்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஓசிஐ கார்டு ஹோல்டர் தான், இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓசிஐ கார்டு ஹோல்டர்னு தான் இப்போது ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப டீட்டெயில்டாக போக தேவையில்ல, இது இந்த இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இப்போது லூசிங் சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்ப்போம். லூசிங் சிட்டிசன்ஷிப் அது 3 இது சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெனன்சியேஷன்னா என்னென்னா அவங்களா முன் வந்து எனக்கு வேணான்னு வாலண்ட்ரியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணான்னு வாலண்ட்ரி டிக்ளரேஷன். ஓகே, ஸோ இதுதான் ரெனன்சியேஷன். வாலண்ட்ரியாக உங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்னு அவங்களா ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிப்ரைவேஷன். இந்த டிப்ரைவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதுக்கு தான் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. டிப்ரைவேஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃப்ராட்ஃபுல்லாக சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணியிருந்தா. ஓகேங்களா? ஃப்ராட்ஃபுல் சிட்டிசன்ஷிப் அக்வயரிங். ஓகே, ஸோ ஏதோ ஃப்ராட் மீன்ஸில் சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருந்தாலோ இல்லை disloyalty to the constitution. தேர்ட் வந்து என்ன பார்த்தோம்னா அன்லாஃபுல் ட்ரேட் with enemy countries during war. ஃபோர்த்து எப்போ டிப்ரை ஆகுனா 5 years ஆஃப்டர் த ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது 5 வருஷம் ரிஜிஸ்டர்டு சிட்டிசன் ஆகிட்டீங்க, 5 வருஷத்துக்குள்ள 2 years இன் ப்ரிசன், 2 years சென்டென்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சிட்டிசன்ஷிப் போயிடும். நீங்கள் இப்போ தான் சிட்டிசன்ஷிப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளேயே 2 வருஷம் நீங்கள் சென்டென்ஸ்க்குள்ளே ப்ரிசன் சென்டென்ஸ் ஆகிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் டிப்ரை ஆகிடும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் என்னென்னா 7 years கண்டினியூஸ்லி அவுட் சைடு இந்தியா இருந்தீங்கன்னா போயிடும். அண்ட் இது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம். ஓகே, ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் 7 years அவுட் சைடு இந்தியா நீங்கள் ரிசைட் ஆனீங்கன்னா சிட்டிசன்ஷிப் டிப்ரை ஆகிடும். கடைசி பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல் பேசுது. அதுதான் ஆர்டிக்கல் 9. இது என்ன சொல்லுதுன்னா, if you acquire citizenship of other country you will lose the citizenship of India. Okay, acquiring citizenship of another country. ஏன்னா இந்தியா வந்து dual citizenship அலோவ் பண்ணல. acquiring citizenship of another country, அங்கே அக்வயர் பண்ணதோட இங்கே உங்களோட சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் 3 ways ஆஃப் லூசிங் த சிட்டிசன்ஷிப். ஓகே, இதோட கண்டினியூஸாக நம்ம பார்த்தீங்கன்னா
ரீசெண்டாக கவர்மெண்ட் பாஸ் பண்ண சிஏஏ ஆக்டையும் பார்த்துருவோம். இதுவும் ஏன்னா இதோட லிங்க் ஆனது. ஸோ சிஏஏ ஆக்ட், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019, இந்த இயரை கூட கேட்கலாம் 2019. இந்த சிஏஏ ஆக்ட் எதை அமெண்ட் பண்ணுச்சுன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஓகே, இதில் இருக்க முக்கியமான ப்ரொவிஷன்ஸை மட்டும் பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் நேச்சுரலைசேஷனை 11 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸாக குறைச்சிருச்சு. அண்டு இந்த 5 இயர்ஸ் வந்து சர்டைன் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்க்கு மட்டும்தான். அதாவது இந்த ஆக்டில் பேசியிருக்க கண்ட்ரீஸ்லேருந்து வர சர்டைன் டைப் ஆஃப் ரிலிஜன்லேருந்து வர ஆளுங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதாவது இந்த நேச்சுரலைசேஷன் 11 to 5 இயர்ஸ் பொருந்தும். வேறு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்குலாம் கொடுக்க போகிறாங்கன்னா 3 கண்ட்ரீஸு. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று ஆப்கானிஸ்தான். இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கணும். அண்ட் 6 ரிலீஜன்லேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, 6 மேஜர் ரிலீஜன் எக்ஸப்ட் முஸ்லீம். நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் இதில் கவர் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த 6 ரிலீஜன் என்னென்னா, ஒன்று ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயினிசம், கிறிஸ்டியானிட்டி, பார்சிஸ், சிக். ஓகே, ஸோ இந்த 3 கண்ட்ரிலேருந்து வந்திருக்கணும். அண்ட் யூ ஷுட் பிலாங் டு தீஸ் 6 கம்யூனிட்டிஸ். ஓகே, அண்ட் இவங்க வந்து எந்த பீரியட்குள்ளே வந்திருக்கணும்னா கேம் பிஃபோர் 31st டிசம்பர் 2014. ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்ட் எதை பற்றி பேசுதுன்னா, இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து இந்த 6 கம்யூனிட்டிஸில் பிலாங் ஆகி இந்த டேட்குள்ளே வர இல்லீகல் மைக்ரண்ட். ஓகேங்களா, இல்லீகல் மைக்ரண்ட்னா அவங்கள்ட்ட ப்ராப்பர் விசா டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, இல்லைன்னா விசா வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும். அவங்கள தான் நம்ம இல்லீகல் மைக்ரண்ட்னு சொல்லுவோம். இல்லீகல் மைக்ரண்ட்னா சிம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, இல்லைனா விசா இருக்காது, இல்லைனா விசா எக்ஸ்பயர் ஆகிருக்கும். இவங்க எல்லாருமே இல்லீகல் மைக்ரண்ட் தான். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற இல்லீகல் மைக்ரண்ட்ஸு இனிமேட்டு லீகல் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, அதுதான் இதோட முக்கியமான விஷயமே. ஸோ இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் ஆகிடுவாங்க. சப்போஸ் இஃப் தே பிலாங் டு தீஸ் 3 countries அண்ட் பிலாங் டு தீஸ் 6 communities அண்ட் கேம் பிஃபோர் 31st டிசம்பர் 2014. ஓகேங்களா, ஸோ இதுதான். அண்ட் இந்த கம்யூனிட்டிஸ்லேருந்து இதெல்லாம் வரும்போது சப்போஸ் அவங்க 5 இயர்ஸ் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஓகே, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் இருந்துட்டாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணதை விட அவங்க சிட்டிசனாகவே ஆகிடுவாங்க. அவங்க 11 இயர்ஸ் இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஓகேங்களா, நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஷிப்னா 11 இயர்ஸ் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணதும் 11 இயர்ஸ் இருந்தீங்கன்னு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிட்டிசன் தான் ஆகிடுவீங்க. பட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை. இந்த 11 இயர்ஸ்க்கு பதிலாக 5 இயர்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா இந்த 5 இயர்ஸ் எப்படி அரைவ் ஆகுறாங்கன்னா, இதை 2014 வச்சுருக்காங்களா, ஸோ ஆக்ட் வந்து 2019. ஸோ 2014 to 19 நீங்கள் இருந்தாலே 5 வருஷம் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 5 வருஷம் இருந்துட்டாலே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு ஆர்டிகல் பார்க்கணும், ஆர்டிகல் 11. ஓகே, ஸோ ஆர்டிகல் 11 ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஃபினிஷிங்காக சொல்லிடுறேன். ஆர்டிகல் 11 வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை எம்பவர் பண்ணுது. கான்ஸ்டியூஷன் empowered to enact laws relating to citizenship. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதுக்கான பவர் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக இன்னொரு விஷயம் பார்த்துருவோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனடாவிலேருந்து. ஓகேங்களா, ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அண்ட் வேறஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப் எப்படி ஆக்ட் ஆகும்னா, யூ வில் பி அ சிட்டிசன்
ஆஃப் யூஎஸ்ஏ as well as you will be citizen of the state பர்டிகுலர் ஸ்டேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க 50 ஸ்டேட்டுக்கும் 50 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்ஆவோட சிட்டிசனாகவும் இருப்பீங்க, அப்புறம் ஒரு ஸ்டேட்டோட சிட்டிசனாகவும் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதனால பார்த்தீங்கன்னா சில டிஸ்கிரிமினேஷன்லாம் நடக்கும். சில ஸ்டேட்டில் பிலாங் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டில் இருக்க சில ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், இல்லை போஸ்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும்னு இருக்கும். ஸோ அதனால இங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். வேற இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப லிமிட்டட் டிஸ்கிரிமினேஷன் தான். ஏன்னா இங்கே டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்னா சொல்ல முடியாது. தேர் ஆர் டிஸ்கிரிமினேஷன், பட் இந்த யூஎஸில் இருக்க அளவுக்கு இல்லை. ஏன்னா இங்கேயுமே சில ஸ்டேட்ஸில் சில போஸ்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டோட சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா சில இதில் ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்கும். பர்டிகுலர் ஸ்டேட்லேருந்து வந்ததுனா மட்டும்தான் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும்னு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதை மாதிரி இந்தியாவில் இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோதான் சிட்டிசன்ஷிப் பற்றி. வேறு ஏதாவது query இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு த சேனல் கிராக் டிஎன்பிஎஸ்சி.